ஆஃப்டர்னா பிறகு. இந்த வார்த்தையை இணைப்பு சொல்ல பயன்படுத்தி 2 வாக்கியங்களை இணைக்கலாம். நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு டிவி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்துல தனித்தனி வாக்கியங்களா கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வீட்டை சுத்தம் செஞ்சது. ஐ கிளீன்டு மை ஹவுஸ். நெக்ஸ்ட் நான் டிவி பார்த்தேன். ஐ வாட்ச்டு டிவி. ரெண்டுமே கடந்த காலத்துல இருக்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு ஆஃப்டர்ங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஆஃப்டர் எந்த சென்டென்ஸ்க்கு பொருந்தும்? நான் வீட்டை சுத்தம் செய்த பிறகு. ஸோ இந்த சென்டென்ஸோட தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆஃப்டரை லிங்க் பண்ணணும். எங்க போடலாம்? நான் எந்த செயல் செஞ்சேனோ அந்த சென்டென்ஸுக்கு முன்னாடியே நீங்க ஆஃப்டரை கொண்டு வரணும். தமிழ் மாதிரி பின்னாடி பிறகுன்னு போடக்கூடாது. ஸோ ஆஃப்டர் ஐ கிளீன்டு மை ஹவுஸ் ஒரு கமா போடுங்க. ஐ வாட்ச்டு டிவி. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்க கொஸ்டின், நான் சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சேன். இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்து பார்ப்போம்.